ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? நான் இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் ஃபுல்லாக ஒன் ஷாட்ஸு எஃப்எஃப்ஸ் தான் வரும்டா ஸ்ட்ராபெரிஸ். இவ்வளோ நாள் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் ஐ எம் பேக் த ஸ்ட்ராபெரிஸ். இனிமேல் ஜாலியாக எஃப்எஃப் கேட்குறது ஒன் ஷாட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ட்ரீட்டாக தான் இருக்க போகுதுடா ஸ்ட்ராபெரிஸ். நானும் உங்களை ரொம்ப ரொம்ப ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நம்ம டைரெக்டாக வீடியோஸ்குள்ளேயே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குண்டா ஸ்ட்ராபெரிஸ். அதனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஏதாவது பர்த்டே ரெக்வெஸ்ட் இல்லை ஆனிவர்சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி எதா இருந்தாலுமே ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் அது என்னால் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு உங்கள் இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜினேஷனை நான் ரியாலிட்டியாக நான் கொண்டு வரேன்டா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் நம்ம சரி ஒரு ஜிக்கு கூட ஒன் ஷாட்டில் ஒரு கம்பேக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன்டா. ஏஜ் கேப் மேரேஜ் வித் ப்ரொஃபஸர் மாமா. அதுதான் டைட்டிலே. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, போடாமல் கேட்காதீங்க. இது ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன், அதாவது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கேளுங்க, அடிக்ட் ஆகிடாதீங்க. ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? இப்போது நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக் ஒரு ரொம்பவே கோல்டான ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரு. எதுக்குமே யார்கிட்டையும் அவர் அந்த அளவுக்கு கருணைன்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நம்ம ஜங்குக்கு. அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டு நம்ம ஜிமின்னு. அவர் எப்போவுமே ரொம்ப 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 துருன்னு பப்ளியாக எனர்ஜெட்டிக்காக எப்பவும் ஹாப்பி மூடோடு இருக்கிற பர்சன் தான் நம்ம ஜிமின்னு. இவங்களுக்குள்ளார எப்படியெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஸ்டோரிக்குள்ளார பார்க்க போகிறேன்டா ஸ்ட்ராபெரிஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா ஸ்ட்ராபெரிஸ். ஜிமினுக்கும் ஜங்குக்கும் ஏஜ் கேப் ரொம்பவே அதிகம். ஜங்குக்கு ஒரு 30 அப்படின்னா நம்ம ஜிமின் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு. ரொம்ப 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 ஹாப்பியாக காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே செம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணிவிட்டு வைப்பு டான்ஸு லைக் காலேஜ் முடிகிறப்போ அந்த லாஸ்ட் டே எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்களோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜிமின் வீட்டுக்கு வராரு. அங்கே பார்த்தா அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, அங்கெல்லாம் கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்றது நம்ம வாங்க பார்க்கலாம். என்னாச்சு, ஏன் எல்லோரும் கோவமாக இருக்கீங்க? ஜிமினோட அப்பா தான். எங்கடா போனேன், எவ்வளோ நேரம் தாண்டா உனக்கு கால் பண்ணுறது, கால் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இப்படி என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்க, அப்புறம் எதுக்குடா உனக்கு ஃபோனு? என்ன ஃபோன் பண்ணிங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பார்த்தா நிறைய மிஸ்டு கால்ஸ் இருக்குது. அவங்க அம்மா அப்பா அத்தை மாமா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸுமே கால் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் ஃபோன் சைலண்ட்டில் இருந்ததுனால கால் வந்ததே தெரில. அவருக்கு ஐயோன்ற மாதிரி இருக்குது. அது நான் ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருந்தேன்னா அதுதான் தெரியலம்மா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஏண்டா எப்போ காலேஜ் போனேன், நைட் ஆச்சுடா, இப்போ 10 மணி ஆச்சு, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பயம் ஆயிடுச்சு தெரியுமா, இப்படி தான் பண்ணுவியா ஜிமின்? அவங்க அம்மா, சாரிம்மா நான் வேணுன்ட்டு பண்ணலம்மா, இன்றைக்கி காலேஜ் லாஸ்ட் டேவா, அதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஜாலியாக பார்ட்டி டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோனை சைலண்ட்டில் போட்டோம்மா. இல்லைன்னா கண்டிப்பாக நான் உங்கள் காலை எடுத்துருந்துருப்பேன், இல்லைனா எடுக்காமல் இருந்திருக்கவே மாட்டேன். சாரி எல்லாருக்குமே சாரி. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க.
அது ஜிமினோட பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா சைடில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸு, அப்பா சைடில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிமின்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரியான அப்படி இருக்கும்போது ஜிமினை ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லுமே சர்க்குலேட் ஆகி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து செம்ம டென்ஷன் ஆகி பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஜிமினும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே நடந்திருக்கும். ஸ்ட்ராபெரிஸ் அப்புறம் தான் வந்து அவங்க பெரியப்பாவை செம்ம டென்ஷன், நம்ம ஜிமினோட பெரியப்பா செம்ம டென்ஷன்டார். இதை பாரு ஜிமின், நாங்கள் எல்லாம் எவ்வளோ பாய்ந்துட்டோம் தெரியுமா, இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, இதுக்கு மேலே நாங்கள் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் இருந்திருந்தோம். கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இந்நேரம் போயிருந்திருப்போம். சாரி சாரி பெரியப்பா சரிப்பா, நான் வேணுன்ட்டே பண்ணேன் சார். அது வந்து அந்த இதில் வந்து பார்ட்டி டான்ஸு அந்த ஊர் சுற்றிட்டு இருந்தது, அது எல்லாமே சைலண்ட் பண்ணல. சாரி 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 பெரியப்பா பெரியம்மா, எல்லாருக்குமே ரொம்ப 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 சாரி, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சரி சரி, பெரியம்மா தான் இப்போ பேசுகிறாங்க. சரிடா சரிடா புரியுதுடா, கடைசி டே தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் நீ சொல்லியிருந்துருக்கலாம், லைக் ஃபோனை வந்து சைலண்ட்டில் தான் இருக்கும், நீங்கள் கால் பண்ணாதீங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்துருக்கணும் ஜிமின், அதை பண்ணாமல் விட்டுட்ட. ஆமாம் ஆமாம், தப்பு தான் தப்பு தான், ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அப்புறமே கொஞ்சம் நேரம் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகி பேசிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து நைட் அங்கே ஸ்டே பண்ணிடலாம். ஸோ நைட் ஆயிடுச்சுல, ஸோ அங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜிமினோட கசின்ஸு எல்லாம் வந்து அங்கே இருக்காங்க. நம்ம ஜிமினோட கசின்ஸ் யார் அப்படின்னா வந்து அண்ணன் வந்து லைக் பெரியப்பா பையன் ஒரு வந்து நம்ம சூகா, கசின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ஜுனும் டயாங்கும் கசின்ஸு. அண்ட் இன்னமும் வந்து கேர்ள்ஸ் கசின்ஸும் இருக்காங்க. லைக் வந்து ஐஷு, புஷ்பா, அப்புறம் வந்து ஆனி, இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஜிமினோட கசின்ஸு. எல்லாருமே வந்து இப்போ மொட்டை மாடியில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக பேசிக்கிட்டு. அப்போ தான் வந்து நம்ம ஷூகா வந்து ஜிமின் கிட்டே பேசுகிறாரு. ஜிமின், நீ இப்போ காலேஜெலாம் முடிச்சிட்ட, இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஒர்க் போகலாம் அப்படின்ற இதிலெல்லாம் ஏதாவது இருக்கியா, அப்படி இருந்தால் சொல்லு, என்னோடய கம்பெனிலே உனக்கு ஒரு நல்ல பொசிஷனாக நான் வந்து உனக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு நான் அந்த பொசிஷனே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூகா சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நம்ஜுனா அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து இந்த மாதிரி பண்ணனா நீ பொசிஷனை யூஸ் பண்ணுறன்ற மாதிரி ஆகும், அந்த மாதிரிலாம் வேண்டாம், வந்து இன்டர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுதான் கரெக்டாக இருக்கும், நீ ஏன் கம்பெனிக்கு வந்துரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி டயாங்க. மற்ற இவங்க ஆனி, புஷ்பா அண்ட் ஐஷுக்கெல்லாம் இருக்கு. போதும் போதும் போதும், இங்கே வந்து நம்ம உட்காந்தது ஐஷு தான் பேசுகிறாங்க, ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான், அவனை ஆஃபீஸ் கூப்பிடுறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் புஷ்பா வந்து ஆமாம்மா, இந்த ஆஃபீஸுன்ற வேலையெல்லாம் வந்து ஜூன் மாமா நீ வந்து நீ அதெல்லாம் அப்புறமா நீ அவனை தனியாக கூட்டு போய் என்ன வேணால் பேசிக்கோ, இப்போ நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், ஃபன் பண்ணுறதுக்கு தான் மாமா, நீ அந்த இதில் எதுவே பண்ணாத ஜூன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பா சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம புஷ்பாவோட பேர் யாருன்னா நம்ம நம்ஜோன் தான். ஸோ 2 பேருமே வந்து லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அதே மாதிரி சூகாவோட பேர் யார் அப்படின்னா நம்ம ஆனி தான். அவங்க 2 பேரும் வந்து லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லைக் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி பேசலை. அது மட்டும் இப்போ வந்து அங்கே ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஏன் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு ஏன் கேட்குறாரு. ஏன்னா இவனுக்கு மேரேஜ் பண்ணுற பிளானிங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன சொல்கிற? ஏய் ஏய் பொய் சொல்லாதடி ஐயோ வேண்டாம், எனக்கு இது மாதிரிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. காமெடியெல்லாம் பண்ணலை, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். ஜிமினோட அப்பா அம்மா பேசினதை நான் கேட்டேன். அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் வேற இல்லை, அந்த பையன் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூகா கேட்குறாரு, என்ன எல்லாருக்குமே தெரியுமா? அப்படி யார் அது? நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயேவா இல்லை எப்படி? ஆமாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே தான், பட் ஆனால் இது வந்து
அத்தையோட சைடு அத்தையோட அண்ணன் இருக்கார்ல அவரோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்கிறாங்க. எது அந்த அந்த ஜங்குக் அப்படின்னு டயாங் கேட்குறாரு. ஆமாம் ஜங்குக்கு தான், அவர் தான் வந்து அவரை தான் பேசி முடிச்சிருக்காங்க ஜிமினுக்கு அப்படின்னு சொன்னதுமே ஜிமினுக்கா ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம் ஜிமினு, உனக்கு வந்து அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து உன்னை வந்து பார்க்க வராங்க, நல்லா பேசி என்கேஜ்மெண்ட்டு நாளைக்குன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏய் என்னடி சொல்கிற? இப்படி வந்து சடனாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கேட்குறாரு. ஆமாம் இது எனக்கே தெரியாது, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஒட்டு கேட்டேன். அதுவும் எப்படி தெரியுமா, எல்லாருமே வந்து பேசிட்டாங்களே, பெரியம்மா, ஜிம்மினோட பெரியம்மா, பெரியப்பா, அப்பா, சித்தப்பா, சித்தி சொல்லிட்டு எல்லாருமே வந்து தாத்தா பாட்டின்னு எல்லாமே பேசி உட்காந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஏய் இதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த சிடுமூஞ்சிக்காடி போய் நம்ம மூச்சியை கொடுக்கணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு, நீங்கள் என்ன தான் பேசினாலும் அது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காங்க. டே ஜிமினா அவ்வளோதான்டா, டயாங் தான் சொல்கிறாரு. டே ஜிமினா அவ்வளோதான்டா உன் லைஃபு, போயும் அந்த சிடுமூஞ்சிக்கிட்டியாடா நீ போய் மாட்டணும், பாவம்டா நீ. அந்த ஆள் ஐயோ பார்க்குறதுக்கே அப்படியே தினுசாக இருப்பான். நீ வேற இப்படி கோழி குஞ்சாட்டாக இருக்க, உன்னை பொறிச்சி எடுக்க போகிறான்ட்டு நல்லா தெரியுது. டீ சும்மாரு, எனக்கே இங்கே அள்ளு விடுது, நீ வேற ஏன்டா என் பயத்தை ஏற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி பேசி இந்த மாதிரியெல்லாம் நைட்டு ஃபுல்லுமே பேசிக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. நைட்டு ஜிமினுக்கு தூக்கமே வரல, ரொம்ப லேட்டாக தான் தூங்குறாரு. ஒரு 3-4 மணிக்கு தான் அவருக்கே தெரியாமல் அவர் தூங்கிடுறாரு. காலையில் ஆகுது 10 மணி ஆகியும் வந்து நம்ம ஜிமின் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மூஞ்சிலே தண்ணி ஊற்றி எழுப்பி போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அவருக்கு இல்லை சுத்தமாக மறந்தே போச்சு. சரி அப்போ வந்து எழுப்புறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிற மாதிரி எவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அவர் கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக்கோட அப்பா அம்மா, ஜங்குக்கு தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா, அப்புறம் உங்கள் கசின்ஸு மேலே மொட்டை மாடியில் பேசினதுக்கு எல்லாருமே வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டு அப்படின்றதுனால அங்கே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறது அது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு லைட்டாக என்னடா வர சவுண்டு, அவர் அம்மா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாரும் திரும்பி நம்ம ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமினுக்கா ஐயோ இதை மறந்தே போயிட்டேனே அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. ஜிமின் அதாவது ஜங்குக்கு ஒரே ஒரு லுக்கு தான் ஜிமினை விட்டார். அவ்வளோதான் ஜிமினுக்கு ஆட்டமில்ல நடுங்கி தந்த மாதிரி கிடு 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 கிடுன்னு ஓடி போய் அசோகா பின்னாடி தான் நின்றுக்கிறாரு. என்னடா இதுக்கிட்ட ஏன் பின்னாடி வந்து நின்னா போட அந்த பக்கம், நான் ப்ளீஸ் இங்கே நின்றுக்கிறேண்ணா, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுண்ணா, நான் இங்கே நின்றுக்கிறேண்ணா, செர்ரா நில்லுடா அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அவர் பின்னாடி நிற்க வச்சுக்கிறாரு. இப்போ ஜிமினோட ஜிமின் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே வாடா, உன்னை பார்க்குறதுக்கு தாண்டா வந்திருக்காங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் வரமாட்டேன் நான் இங்கே இருந்துக்கிறேன். வாடா, வரமாட்டேம்மா போமா அப்படின்ட்டு வந்து நம்ம ஜிமின் சொல்லிட்டுருக்காரு. வந்துடுறா அத்தை, இப்போ என்ன உங்களுக்கு அவன் தானே வரணும். ஐஷோ என்ன பண்ணுறாங்க, ஜிமினை வந்து தரன்னு இழுத்துட்டு போயிதோ வந்துட்டா, பார்த்துக்கோங்க உங்கள் வருங்கால மருமகனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஷோ அங்கே நின்றுட்டு அங்கேருந்து போய்ட்டு அடி பாவி விரும்ப மாடி ஏண்டி இப்படி பண்ணுறன்ற மாதிரி அவருக்கு. ஜிமினா அங்கே நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. வாங்க அத்தை, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டே தான் கேட்குறாரு. நாங்களாம் நல்லா இருக்கோம் ஜிமி, நீ எப்படி இருக்க? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். சொன்னால் உங்கள் அம்மா இந்த மாதிரி நீ நைட்டு ஃபுல்லும் ரொம்ப பாய்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆமாம்மா, நான் வந்து சைலண்டில் போட்டு சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா. இல்லை ஜிமின் புரியுது, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன், பட் இருந்தால் சொல்லிட்டு போயிருந்துக்கலாம்ல, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி மாமா. ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு நம்ம ஜிமின். ஆனால் ஜிமின் கொஞ்சம் கூட ஜங்குக்கு பார்க்கவே மாட்டேன்டா, உன்னைய பார்க்கவே மாட்டேடான்ற மாதிரி தான் நம்ம ஜிமின் வந்து இருக்காரு. அங்கே நின்றுட்டு இருக்கிற எல்லாருக்குமே செம்ம சிரிப்பாக வருது. அந்த நம்ம சூகா, நம்ஜுனு, டயாங்கு, புஷ்பா, ஆனி,
ஐஷுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஜிமின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி எல்லாருமே வந்தாச்சு, எங்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுதுமே, என்னது எங்கேஜ்மெண்ட்டா, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாய் திறந்து சொல்ல வர. பட் ஆனால் ஜங்குக் எந்திரிச்சு நின்ன உடனே அப்படியே ஷவுட்டு அப்படியே ஸ்லோ சைலண்ட் ஆகிருச்சு. சரி அத்தை பண்ணிடலாம் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஐயோ இவன் வாய்ஸ் கேட்கும் போதே எனக்கு அப்படியே உள்ளார படுக்கு 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 படுக்குங்குதே அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு ரிங்கை வந்து ஷூகா தான் வந்து எடுத்து நீட்டுறாரு. இந்த ஜிமின் போடு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னை பார்த்தா பாவமா இல்லையானா அப்படின்ற பப்பி ஐஸில் நம்ம ஷூகாவை பார்க்குறாரு நம்ம ஜிமின்னு. ஷூகாவா எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. பழைக்க அவரை பார்க்காத மாதிரி அப்படியே அவரும் அடுத்து நம்ஜுன்னு தான் போகிறாரு. நம்ஜுனும் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கால் இருக்கு, நீங்கள் கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கே போய்டுறாரு. வராத காலம் வர்ற மாதிரி பிஸ்ட்டு போகிற பார்த்தியா அண்ணன், நீ எல்லாம் ஒருத்தனாடா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு. வேறு வழி இல்லை போல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கை இது பண்ணிக்கிட்டே பிடிச்சிட்ருக்காரு. புஷ்பா என்ன பண்ணுறாங்க, டேய் என்னடா எடுத்து ஏன்டா லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, புட்றா ரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கையில் பிடிச்சி ரிங்கை கொடுத்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடியே பாவி சக்காலத்தி, ஏண்டி என்னை இப்படி படுத்துற, என்னை பார்த்தா பாவமா இல்லையாடி உனக்குன்ற மாதிரி அவர் வந்து ரிங்கை பிடிச்சிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக்கும் கீழே குனிஞ்சு நம்ம ஜிமினை பார்க்குற நம்ம ஜிமினுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படி குடுங்குது. அவர் கையை பிடிக்கிறார் ஜிமின் கையை. சரி ரிங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோதான், கால் அப்படியே வீக் ஆகுது, கீழே விழுந்துருவோமான்ற நிலமையில தான் நம்ம ஜிமின் நின்றுக்கிட்டு இருக்காரு. ரிங்கு போட்டாச்சு, போடுற ரிங்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னா நின்று இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிமினும் வந்து அவ்வளோதான், என் லைஃப் மொத்தமாக முடிஞ்சு போச்சு, ஜாலியாக முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ரிங்கை போட்டுறாரு. எல்லோரும் வந்து லைக் கை தட்டிக்கிட்டு நல்லா வந்து செலப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. வந்து இன்னும் ஒரு 3 டேஸில் மேரேஜ் தான், எல்லாம் வந்து இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே எது 3 நாளில் கல்யாணமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஜிமின் அவங்க அம்மாவை ஓரமாக எடுத்துகிட்டு போய், மா என்னம்மா நீ 3 நாள் கல்யாணன்ற, என்னம்மா இதெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் மாச்சும் சொல்லலான்ட்டு ஏதாவது இருந்துச்சாம்மா. டே நான் உனக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், காலேஜ் நீ ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், காலேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மறந்துட்டேன்னா நான் என்னடா பண்ண முடியும். போடா போய் இன்னும் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதெல்லாம் போய் சாப்பிடு போ. சாப்பிட்டதுக்கப்புறமா நம்மளாம் ஷாப்பிங் போக போகிறோம், மேரேஜுக்கு தேவையான பர்ச்சேஸ் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னது மா இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாதுமா, இதை பாடுறா எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு, 3 நாளில் கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அங்கே போயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட என்னை பார்த்தா பாசமாகவே இல்லை, பாவமாகவும் இல்லை, என்னை இங்கே துரத்துறதுலேயே குறியாக இருக்குது இந்த அம்மா. பேட் மம்மி. அவரும் போய் உட்காந்து சாப்பிட்றாரு. அவங்க பக்கத்தில் வந்து அவங்களோட அண்ணன் தம்பி கசின்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உட்காடுறாங்க. அப்புறம் ஜெமினே சுகா தான், எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் கல்யாணம் வைப்பு தான், பார்ட்டி தான், மஜா தான், கல்யாணம் தான் இல்லை அப்படின்ட்டு சுகா கலைகிறாரு. அடுத்து நம்ம நம்ஜுன்னு, ஆமாம் இனிமேல் வந்து இவனுக்கு வந்து ஜங்குக்கு மட்டும்தான் கடலில் தெரிய போகிறான், நாமெல்லாம் எங்கே வந்து தெரிய போகிறோம் அப்படின்ற மாதிரி அவரு கலாய்ச்சிட்ருக்காரு. போதும் நிறுத்துங்க, என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு வந்து கலாய்க்கிற பொம்மை மாதிரி தெரியுதா, எனக்கு ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்காக போயிருங்க அப்படின்னு வந்து நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் போக முடியாது. இப்போ வந்து ஐஷு தான் பேசுகிறாங்க, அதெல்லாம் போக முடியாது, எவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம ஃபன் பண்ணாமல் இருந்தால் எப்படி. இருக்கும், ஏன் இருக்காது, உனக்கு என்ன, நீ வந்து ஜாலியாக இருக்க, சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளமு, நீ ஜாலியாக இருக்க, காலேஜும் முடிச்சிட்ட, வேலைக்கும் போயிட்டுருக்க, அப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு எதுவுமே இல்லை, நான் தானே அதுவும் அந்த சிட்டு மூஞ்சி அவனை அப்படியே பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது, உனக்கு அந்த மாதிரி நடந்தால் தெரியும்டி அப்படின்ட்டு வந்து ஜிமின் சண்டை போட்டுட்ருக்காரு. நீ தான் வந்து சொல்லிக்கணும், அவள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற ரோட்டில் போயிட்டுருக்க அப்படின்னு டேங்க சொல்கிறாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே சாக்கு, என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ஜன். ஆமாம்
ஐயோ! இவன் உளர போறான் போலயே! அது ஒண்ணும் இல்ல. அவன் சும்மா ஏதோ உளறிட்டு இருக்கான். சீக்கிரமா சாப்பிடு தயாங்கு சாரி சீக்கிரம் சாப்பிடு ஜிமினி நம்ம கிளம்பணும். இல்லன்னா அடுத்து உங்க அம்மா வந்து உன் வாயிலே நல்லா துருக்கு துருக்குன்னு துருக்க போறாங்க. சீக்கிரமா சாப்பிட்றா அப்படின்ட்டு வந்து அவங்க அப்படியே பேசிடுறாங்க. ஆமா, ஆமா ஜிமினி சீக்கிரம் சாப்பிட்றா. அப்புறம் அது கூட உனக்கு கிடைக்காதுடா. வெளில போனேன்னு சொல்லி அத பாரு, இத பாரு, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உன்ன வந்து அப்படியே பிச்சு எடுத்துருவாய்ங்க. அந்த மாரி இருந்துரும். சீக்கிரமா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதோ நீ மறைக்கிற மவளே மாட்டு வெடி அப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்ற மாரி ஜிமின்னு பார்த்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எல்லாம் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சரி கசின்ஸ் எல்லாருமே ஜிமின் கூடயே சரி ஒன்றா ஒரே காரில் போகலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த காருக்கு வந்து நம்ம ஜங்குக்கும் வந்துடுறாங்க. என்ன ஆகுதுன்னா லைக் ஜிமினியும் சாரி நம்ஜனும் டேங்கியும் வந்து ஏய் நீங்கள் 2 பேரும் பைக்கில் வந்துருங்கடா, ஜ ஜங்குக்கும் ஜிமினும் காரில் வந்துடட்டும், உங்கள் எல்லோரும் கூட காரில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பைக்கை எடுத்துகிட்டு கடைக்கு தான் லைக் ஷாப்பிங் மாலுக்கு தான் போகிறாங்க. ஜிமினுக்கு பக்கத்தில் தான் ஜங்குக்கு பக்கத்தில் வந்து இந்த கடைசியில் ஐஷு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் சூகா டிரைவ் பண்ணுறது வந்து நம்ம ஷூகா டிரைவ் பண்ண போகிறாரு. அந்த ஷூகாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் ஆனி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் வந்து புஷ்பாவுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டில் 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. லைக் ரொம்ப நெருக்கமாக உட்காந்துக்கிட்டாங்க. புஷ்பா நீயாவது நம்ஜன் கூட போயிருக்க வேண்டியதாண்டி, இங்கே ஏண்டி வரல, வேறு காரில் தான் போயேண்டி, ஐயோ இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐஷு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் மட்டும் ஏன் வந்து அந்த பெருசுங்களோட போனோம், அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணா நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து சிஸ்டர்ஸு. ஸோ அவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போடுறதை நிறுத்துங்கடி. அங்கேருந்து முன்னாடி ஆனி எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு நீ மூடு, உன்னை யாரும் கேட்கல அப்படின்னு அவங்க 3 பேருமே வந்து சிஸ்டர்ஸ் தான். ஸோ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. போதும் நிறுத்துங்கடி, இப்போ நான் காரை எடுக்கட்டுமா இல்லை வேண்டாமா, இல்லை இப்படி ஏதாவது சண்டை போட்டுட்டே இருக்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம சூகா சரி சரி காரை எடுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. 4 பேருமே வந்து சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மின் வந்து ஜங்குக்கு ஒட்டினா மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சரி கை எடுத்து சீட்டு மேலே வச்சுக்கிறாரு. சரி கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிடுறாரு. இங்கே வந்து ஐஷுவும் புஷ்பாவும் என்ன பண்ணுறாங்க, நமக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, ஜிமினை நல்லா ஓரம் தள்ளி வச்சுட்டு நாம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஜிமினை சீட்டுக்குள்ளே தள்ளிக்கிட்டே வரங்க. ஏன்டி தள்ளிக்கிட்டே வரீங்க, நாங்கள் எங்கடா தள்ளிக்கிட்டே வரோம், இங்கே இடம் இல்லைடா, தள்ளுடா நீ தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜிமின்னு வந்து லைக் டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லைக் இவங்களும் தள்ளி இருந்திருப்பாங்க. அதில் என்ன இருக்குது, அந்த டேர்ன்லேயும் என்ன இருக்கும், ஜிமின் வந்து லைக் கொஞ்சமாக ஜம்ப் ஆகி ஜங்கு கூட லேப்பில் உட்காந்த மாதிரியான ஒரு இது நிலமை வந்துடும் அவருக்கா. ஃபஸ்ட்டு அவர் நோட்டீஸே பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஏன்டி இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ பாரு இடமே இல்லை அப்படின்ற. இடமே இல்லையா, நீ எந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னு பாரு, இந்த மாதிரி ஒரு இடம் வேறு யாருக்குமே கிடைக்காது ஜிமின், உனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பா சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா லைக் ஜங்குக்கு அவருக்கு அப்படியே பக்குனாகி எகிரி கீழே விழ போகிறாரு. ஜிமின் வந்து ஜங்குக்கு அவரோட வெஸ்ட்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறாரு லைக் விழாத இருக்கிற மாதிரி. சரி ஜிமின் நீ நடத்து, நாங்களாம் எதுவும் பார்க்கல அப்படின்னு அந்த ஐஸை சொல்கிறாங்க. அப்படி என்ன தாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரி ஆனி திரும்பி பார்க்குறாங்க. இது எப்படா நடந்தது, சரி சரி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ பண்ணுதுங்க இந்த 3 பைத்தியமும் சேர்ந்துக்கிட்டு, என்னத்தையோ பண்ணி தொலைட்டோம் நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. அங்கே ஆனி வந்து சும்மாவே இல்லை, சுகாவா ட்ரைவ் பண்ணும்போது வேணுன்ட்டே வந்து டச்சு பண்ணுறது கீழதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாடி, எங்கேயாவது கொண்டு போய் முட்டுன்னு வச்சுக்கேன் மாவளை, நீ செத்துருவேன் என் கையால் அப்படின்னு சொல்லிட்டு சுகா திட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா நீ உன் கையை வச்சுட்டு நான் இன்னும் சாகிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை, ஒழுங்காக வந்து மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து 2 பேருமே வந்து ஆனியை திட்டுறாங்க. இப்படி தான் அவர் ட்ரைவ் வந்து ஒரு ஃபன் மாதிரி மாமா சாங் போடு அப்படின்னு சொல்லிட்டு சாங் போட்டு வைப் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கு. ஜிமினுக்கா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. முதல்ல சீட்டில் இவனோட லேப்லேருந்து எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்க பார்க்குறாரு. ஜங்கு என்ன சொன்ன,
மாமா கையை எடுத்தீங்க அப்படின்னா நான் நான் சீட்டில் உட்காந்துக்கிறேன். இந்த சீட்டு டே உட்காந்துக்க, ஒன்றும் ஆகாது. இந்த சீட்டு உனக்கு மட்டும்தான், மூடிட்டு உட்காரு. அதான் அங்கே இடம் இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இல்லை மாமா, பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் வந்து திக்கி திக்கி பேசியிருக்காரு. அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, லைக் சடன் பிரேக் நம்ம சூகா போட்டிருந்துருப்பார். ஏன்னா குறுக்காத்தில் வந்து ஒரு நாயும் பூனையும் சண்டை போட்டு ஓடுறது வந்து அவங்க வந்திருக்கோம். ரெண்டுமே நடுவில் சடன் பிரேக் போட்டிருந்துருப்பாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து லைக் ஜிமினு ஜங்குக்கு 2 பேருமே வந்து அந்த என்ன சொல்கிறது, லிப்பு 2மே ரஃப்பாக டச் ஆகியிருக்கும். 2 பேருக்குமே அவ்வளோ வைட் ஐஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே ஏன்டா இப்படி சடன் பிரேக் போகிற அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆனி திட்டிருக்கேன். நான் என்ன வேண்ட பண்ணேன், நடுவில் நாயும் பூனையும் ஓடிச்சுன்னு நான் என்ன பண்ணுறது, என்ன இடிச்சு தள்ளிட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூகா சொல்லிட்டு, சரி உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ட்டு அவர் திரும்பி பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜிமினு ஜங்குக்கும் அந்த பொசிஷன்லேயே தான் இன்னும் இருப்பாங்க. எல்லாருமே இப்போ அவங்க ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃபோனில் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு என்ன அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா ஜிமினோட அந்த சாஃப்டான லிப்ஸு பட்டதுமே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்பார்க்கிள் மாதிரி வருது. அந்த லிப்ஸை இன்னமும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு, இல்லை கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸு ரொம்ப சாஃப்டாலாம் போகல, ரஃப்பாக தான் போகுது. ஜிமினா ஜங்கு கூட அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, லைக் ஜங்குக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நல்லா பிடிச்சி க்ரிப் பண்ணிட்டு ஒரு ஐஸு கண்ணு அப்படியே டைட்டாக மூடிக்கிறாரு. எதுவுமே பண்ணாமல் அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை ஜங்குக்கு தள்ளி விடுறதாவல அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே எல்லாம் வீடியோவும் ஃபோட்டோ ரெக்கார்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி சரி போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, லைக் சூகா வந்து ஆரன் அடிக்கிறாரு. ஏன்னா இந்த கிஸ்ஸு வந்து அவ்வளோ டீப்பாக பேஷனேட்டாக போயிருக்கோம். அவர் ஆரன் அடிக்கிறாரு. அப்போ தான் வந்து 2 பேருமே வந்து அடடா காரில் இருக்கோமே, அது எல்லோரும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு போகலாம், இனிமேல் பிரேக் போடுறதா இருந்தால் சொல்லிவிட்டு பிரேக் போடுங்க அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. சரி சரி ஜங்குக்கு, சரி சரி அப்படின்ட்டு நக்கலாக வந்து சுகா இது பண்ணிட்டு அவரும் வந்து டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினா ஃபேஸு ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகிருச்சு. ஜங்குக்கும் வந்து ஜிமின் அதுக்கப்புறமே பார்க்கவே இல்லை. அவருக்கு அப்படியே மனசு அவ்வளோ ஹார்ட்டு என்ன ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவருக்கும் வந்து சீக்ஸ்லாம் அப்படியே வந்து இதாகி இருந்திருக்கும். சூன் வந்து அங்கே ரீச்சும் ஆயிட்டாங்க. ரீச் ஆனால் அதோடுமே ஜிமின் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு கிடுகிடுன்ட்டு வந்து அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அங்கே ஓடி போயிடுறாங்க. இவன் ஏன் இப்படி ஓடி வரான்ற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சரி சரி கார்லேயே வச்சு செம்மையாக வந்து பண்ணிட்டீங்க, நடத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் நடக்குது. ஜிமினை வந்து ஜங்கு கூடவே தான் இருக்கிற மாதிரியே தான் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. மற்றவங்க எல்லாமே வந்து போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பார்க்குறது எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அங்கே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து எல்லாம் கப்புள்ஸாக தான் நின்றுட்டுருப்பாங்க. கப்புள்ஸாக நின்றுறதுனால இல்லை ஒட்டுக்கா நிற்கிறதுனால சரி அவங்க எல்லாம் ஒட்டுக்கா நின்று தான் பார்த்துட்ருக்குறாங்க மாதிரி தான் இருக்கும். ஷூகா பக்கத்தில் ஆனி, ஷூகா வந்து ஆனிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, ஆனி வந்து ஷூகாவுக்கு செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. அதே மாதிரியே வந்து நம்ஜூன் வந்து புஷ்பாவுக்கு செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி புஷ்பாவும் நம்ஜூனுக்கு செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆளாளுக்கு கப்பலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டேங்கும் ஐஷுவும் தான் தனித்தனியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ டேங்கு பக்கத்தில் தான் ஐஷு நின்றுருக்காங்க. என்னடா பண்ணுறது, சரி உனக்கு நான் செலக்ட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வந்து டேங்கை கேட்குறாங்க. ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நானே செலக்ட் பண்ணிவேன், நீ போடி, உனக்கு வேண்டதை நீ பாரு, உனக்கு பொறாமல் என் செலெக்ஷனை பார்த்து. பெரிய செலெக்ஷன், நான் ட்ரெஸ்ஸு எனக்கு போட்டுக்க தெரியும், நீ மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேங்கும் ட்ரெஸ் பார்த்துட்ருக்காரு, ஐஷுவும் ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஐஷுவோட லவ்வர் தான் வராரு. அவர் யாருன்னு நம்ம ஜின்னு தான்.
அவர் வந்து லைக் ட்ரெஸ்ஸு பார்க்குற மாதிரி தான் வந்திருப்பார். பட் ஆனால் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஷு சொல்லியிருந்தப்ப இந்த மாதிரி இந்த மாலுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜின்னும் வந்து அங்கே வந்து ஐஷு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்க. ஐஷுவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணது யாரா அவன் நம்ம ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா ஜின்னு. ஐஷுக்கு சாக்கு என்னடா இவன் இங்கே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. அவர் வந்து சரி நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறாங்க. இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் சிக்னலே இல்லை இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டேங் தானே பக்கத்தில் நின்றுருக்காரு. என்னடி இவ்வளோ ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்ருக்க, எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லி விட்டால் கடையில் இருக்கிற மொத்த ட்ரெஸ்ஸையுமே எடுத்து போட சொல்லிடுற போலே, உனக்கு என்னடா உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு ஐஷி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்படி தான் அவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னது இது சரியில்லையே. ஆமாம் பக்கத்தில் இருக்கிறது யார் இவன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து டேங்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, யார் இவன் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு நின்றுட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஜிமினுக்கா சைலண்ட்டாக தான் இருக்கார், ஒரு வார்த்தை பேசலை. நம்ம ஜங்குக் கூட ஜங்குக் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் இதை பாரு, இது உனக்கு வந்து ரிசப்ஷனுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இதை பாரு. அன்றைக்கி எது எடுத்தாலும் ஓகே தான் மாமா. ஏய் பாடுறா முதல்ல ட்ரெஸ்ஸை, பார்க்காமலையே வந்து சொல்கிற பாடுறா அப்படின்ட்டு பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ் அவ்வளோ வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்குது மாமா. சரி போய் போட்டு வா, அப்போ தான் வந்து ஃபிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சரி போடலான்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. அவ்வளோதான் ஜங்குக்கு அவ்வளோ வந்து மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்குது மாமா, நல்லா இருக்கா? ஸ்டீஸ் செம்மையாக இருக்குடா இந்த ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸில், நல்லா இருக்குது. சரி போய் மாற்றிட்டு வா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்ல. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போகிறாரு. இந்த டைம் என்ன ஆகுதுன்னா வந்து ஜிமின் உள்ளார போனதுமே நம்ம ஜங்குக்கும் உள்ளார போய் டோரை லாக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுக்கு அவ்வளோதான் பயம் அல்ல விட்டுருச்சு. மாமா என்ன பண்ணுற மாமா, வெளியே போ மாமா. முடியாதுடா, வெளியே போகிறதுக்கடா வந்தேன், சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு ஜங்குக்கு ஜிமினை. எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி பார்க்காதீங்க. எனக்கு அவ்வளையே இல்லைடா, உன்னை பார்ப்பேன் எப்படி தான் பார்ப்பேன், என்ன இப்போ அதுக்கு? சரி ட்ரெஸ்ஸை கழட்டு. ஏது அதெல்லாம் கழட்ட முடியாது. பின்ன இதே ட்ரெஸ்ஸோடு வந்து வீட்டுக்கு வர போறியா? கழட்டுறா. நீங்கள் வெளியே போங்க, நான் கழட்டிக்கிறேன். கலட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஜங்குக்கே வந்து கலட்டுறாரு. அவருக்கா ஐயோ என்னடா பண்ண போகிறான்ட்டு நல்லாவே தெரியுது. இப்போ ஜங்குக்கு வந்து அந்த செலப்ரேட் அந்த என்ன சொல்கிறது ரிசப்ஷனுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் போட்டுருந்த கழட்டிட்டுறாரு. இப்போ பேண்டோடு தான் வந்து நம்ம ஜிமின் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கா ஷையாகுது, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. தயவு செஞ்சு வெளியில் போங்க, நான் ட்ரெஸ்ஸு போடணும். போடு, யார் வேண்டான்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி அவர் ஐஸ் அப்படியே நம்ம ஜிமினோட பாடி தான் ஸ்கேன் பண்ணுது. இப்படி நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பண்ண முடியும்? வெளியில் போங்க. சும்மா என்னடா வெள்ளன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் வெஸ்ட்டை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு கிழிக்கிறாரு. ஜிமின் வந்து ஜங்குக்கு மேலேயே போய் பிளறாரு. என்னடா என்னை பார்த்தா நான் உனக்கு என்ன பெரிய மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கா? என்னம்மா பாய்ந்துக்கிட்டே இருக்கேன், உன்னை என்ன கடிச்சியாக சாப்பிட போகிறேன்? கடிச்சு சாப்பிடுவேன், ஆனால் அதெல்லாம் மேரேஜ் நைட்டில் தான் நடக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் ஜங்குக் பேசுகிறாரு ஜிமினுக்கா. அப்படியே வந்து ஃபேஸ் எல்லாம் அப்படியே பிங்க் ஆகுது, ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. என்னடா அப்படியே வந்து தக்காளி மாதிரி செவக்குது மூஞ்சி. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல என்ன விடுங்க. சும்மாறா, உன்னோட லிப்ஸு அந்த கிஸ்ஸு கொடுத்த பாரு, என்னம்மா கொடுத்த, அதுலேருந்து என் மைண்டு வரவே மாட்டேங்குதுடா வெளில, எனக்கு என்ன ஒரு கிஸ்ஸு கூட. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, கிஸ் பண்ணிடுறாரு. ஜிமினும் வந்து கிஸ் பேக் பண்ணியிருப்பார் ஜங்குக்கு. அந்த கிஸ் அப்படியே வந்து அந்த
ட்ரையல் ரூம்லேயே ஹாட்டாக போகுது. ஜங்குக்கு வந்து அவர் கையை சும்மா இல்லாமல் ஜிமினோட அந்த பாடி ஃபுல்லுமே அப்படியே டச் பண்ணுறாரு, ரப் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஜிமினுக்கு ஆகுது. அந்த கிஸ்லேயே அவன் மோன் பண்ணுறாரு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினோட மவுத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ரொம்பவும் வந்து நம்ம ஜிமினோட பாடி வீக் ஆகுது. அவர் அப்படியே வந்து என்ன சொல்ல, ஜங்குக்கு வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே லைக் வந்து அவர் இன்னமும் அந்த கிஸ்ஸை டீப் பண்ணுறாரு. அவரால் 2 பேருமே வந்து அந்த அந்த ஒரு இன்டென்சிவான கிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் வந்து அவங்க எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. லைக் வந்து ஷோகா, ஆனி, நம்ஜுன், புஷ்பா, டயாங்கு, ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிருந்திருப்பார். ஆனால் டேங்க்கு டவுட் அவருக்கு எவனா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு ஐஷுவாக்கா அவ்வளோ ஃபேஸ் வந்து பிரகாசமாக இருந்திருக்கும். என்ன இவ பேசி இவ்வளோ பிரகாசமாக மின்னுது அப்படின்ற மாதிரி. எவன்டி அவன்? எவன் உன் பக்கத்தில் நின்றுருந்தானே? யார்? என் பக்கத்தில் யாரும் நின்றுலையே, லூஸ் மாதிரி பேசுது. ஆமாம், ஜிமின் எங்கே? ஜிமினுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறவா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தாங்க. போய் பார்த்தா ஜிமினை காணோம். அத்தை, ஜிமின் எங்கே அப்படின்னு வந்து புஷ்பா கேட்குறாங்க. ஜிமின் அவன் வந்து ஜங்கு கூட தானே இருந்தான், தெரியலையே, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க இன்னும் வந்து சாரியை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கேருந்த ஸ்டாஃப்ஸ் கிட்டே கேட்கும்போது இந்த மாதிரி வந்து உள்ளார இருக்காங்க ட்ரெஸ்ஸு வந்து ட்ரையல் பார்த்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எந்த ட்ரையல் ரூமில் இருப்பான், ஒரு ரூமில் இருந்து தான் வந்து ஆக்குப்பை ஆன மாதிரி காட்டுது. சரி இந்த ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டலான்ட்டு சுகா தான் கதவை தட்டலான்ட்டு போகும்போது அங்கேருந்து வந்து லைக் வந்து சவுண்டு வருது. ஜிமினோட சவுண்டு தான். மாமா போதும் மாமா, விடுங்க மாமா. ஏய் சும்மா கொஞ்ச நேரம், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணாதாண்டா செம்மையாக இருக்கும், அது ஒரு தனி கிக்குடா அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட வாய்ஸ் கேட்குது. புரிஞ்சிருது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சுகா தான் நின்றுருப்பார். ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க. என்ன உள்ளார ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறாரு. ஆமாம், உள்ளார ஜங்குக்கும் ஜிமினுக்கும் உள்ளார ரொமான்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம சுகா சொல்கிறாரு. அப்படியா, அப்போ என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காதை வச்சு அந்த கதவு பக்கத்தில் காதை வச்சு தான் கேட்டுட்ருக்காங்க. ஜிமினா அவரோட சவுண்டு கேட்குது. மாமா போதும் மாமா, கடிக்காதீங்க மாமா, வலிக்குது மாமா, இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஏய் பழகிக்கோடா, இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னென்னமோ பண்ணுவேன், அதெல்லாம் எப்படிடா பயப்படாமல் இருந்தால் பழகிக்கோ சரியா, பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்கு வந்து பேசிக்கிட்டு நம்ம ஜிமினோட கழுத்தில் தான் கிஸ் பண்ணிக்கிட்டு ஹிக்கீஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடிக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், ஏற்கனவே எனக்கு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்காங்க, இன்னும் இதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், ரொம்ப கேவலமாக கலாய்ப்பாங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏய் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு அந்த கிஸ் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகுது. ஜிமினுக்காக ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் அவர் கழுத்துக்கிட்ட இருந்து அப்படியே அந்த காலர் போனுக்கெல்லாம் வருது. ஜிமினு தள்ளி விட்றாரு. நான் தான் சொல்கிறேன்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட கழுத்துன அந்த டிஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு வேகமாக கதவை திறந்து வெளியில் வந்து பார்த்தா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோதான், ஆடி போகாதடா அப்படின்ட்டு ஜங்குக்கும் வந்திருப்பார். அங்கே நின்று பார்த்தா அங்கே எல்லாருமே நின்றுருக்காங்க. நம்ம சூகா, ஜங்கு, சாரி நம்ஜுன்னு, டயாங்கு, ஐஷு, புஷ்பா, ஆனின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுருக்காங்க. ரொம்ப பிஸி போலையே அப்படின்ட்டு வந்து நம்ம ஐஷு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பிஸி போலையே, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து புஷ்பா என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா அவங்க ரொமான்ஸ் டைமில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல், சரி வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஆனிவை தான் வந்து நம்ம ஜிம்மினோட நெக்கில் வந்து அந்த ஹிக்கிஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி சரி பார்த்து பார்த்து பொறுமை, ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், கழுத்து அப்படியே பர்பிள் ஆகிற போது ஃபுல்லாக பர்பிள் பெயிண்ட்டை அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. சரி வாங்க போவோம், எதுக்கு நம்ம கப்புள்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போச்சு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. போச்சு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், பார்த்தியா எவ்வளோ கேவலமாக கலாய்க்கிறாங்க, இன்னும் அவ்வளோதான் மேரேஜ் ஃபுல்லு
இப்போல்லாம் வந்து நான் பார்க்கல இப்படி தான் பண்ணுவாங்க, ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஜிமின் வந்து ஜங்குக்க அப்படி தான்டா பண்ணுவேன் என்னடா இப்போ அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து ஜிம்மினோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. என்னடா ஆ இப்போ ரூமில் தான் அங்கே வச்சு கொடுத்தா இப்போ எல்லோரும் முன்னாடி கொடுக்கட்டுமா, இது சி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு அவர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அவங்க அம்மா கூட தான் இருக்காரு, அவங்க அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பா கூட தான் இருக்காரு. ஜிமினா வந்து ஜங்கு கூட போகவே இல்லை. இப்படி எல்லாமே வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டைம் ஸ்கிப் ஆகி இப்போது மேரேஜ் டே. ஸோ மேரேஜும் வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான்டா ஸ்டோரி. எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதை ஹாட்டாக கொண்டு போகலாமான்ட்டு பார்த்தேன், பட் இப்போதைக்கு இதே போதும். இதுக்கு வந்து போனஸ் பாட்டு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது சாஃப்டாக ஹாட்டாக இருக்கணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வந்து பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் லைவ் வருவேன், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக லைவ் வருவேன்டா ஸ்ட்ராபெரிஸ், போஸ்ட்டும் போட்டுருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் லைவ் வந்துடுங்க. அண்ட் இதோட இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் சேட்டில் பார்க்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். பாய்.